ஒரு விஷயத்தை தொடங்கணும், ஆனால் தொடங்காமல் நம்ம காத்துக்கிட்டே வரோமே, ஏன்? இன்னும் கொஞ்சம் பணம் வரட்டுங்கிறதுனாலையா, இன்னும் நேரம் வரணும் அப்படிங்கிறதுனாலையா, இன்னும் கற்றுக்கலாம் இன்னும் நேரம் இருக்குங்கிறதுனாலையா, இல்லை அதுக்கெல்லாம் மேலே எனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வரட்டுமே அப்படிங்கிறதுனாலையா? பாருங்கள், நம்ம வாழ்க்கையை பிறகு, பின்னாடி, அப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகளுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிட்டோம். அதனுடைய மதிப்பு, நேரத்தினுடைய மதிப்புங்கிறது நமக்கு சரியாக தெரியலை. ஒருத்தர் மரக்கன்று வாங்கி நடந்து வந்துட்டுருக்காரு. அவருடைய நண்பர் வழியில் கேட்குறாராம், இந்த மரக்கன்று எப்போ பெரிய மரமாக ஆகும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது எப்போ பெரிய மரமாக வளரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதை நான் இன்றைக்கே நட்டுடுவேன். நட்டின உடனே அதை நல்லா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துடும். அதனாலேயே தினமும் தண்ணி ஊற்றுவேன். தினம் தண்ணி ஊற்ற ஒரு நாள் அது பெரிய மரமாக வளரும் அப்படின்னாராம். அப்படிதாங்க, நாளைக்கு என்ன நமக்கு கிடைக்குங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி என்ன செய்யலாங்கிறது நமக்கு தெரியும் தானே. நம்ம பிஸ்னஸுக்காகவோ வேலைக்காகவோ ஒரு சின்ன ஃபோன் கால் செய்யலாமே. இல்லை எழுத்தாளர் ஆகணுமா, ஒரு பக்கத்தை எழுதுவோமே. பேச்சாளர் ஆகணுமா, பேசுவோமே. நடிகன் ஆகணுமா, கண்ணாடி முன்னாடி நடித்து தான் பார்ப்போமே. அந்த ஆரம்பம் பெருசாக இருக்கணுங்கிறது இல்லை, சின்னதாக இருந்தால் கூட போதும். நம்ம அந்த சின்ன மாற்றம், அதுக்காக நம்ம காத்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், வாழ்க்கை வராது. அதை இன்றைக்கே தொடங்கிட்டோன்னு வைங்களேன், வாழ்க்கை இன்னிலிருந்தே மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தாங்க வெற்றி கூட என்றைக்கு நமக்கு கிடைக்குங்கிறது தெரியவே தெரியாது. இன்றைக்கி தொடங்கணுன்னா தினம் 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 அந்த செயல்னால் அந்த வெற்றிக்கு பக்கத்தில் நம்ம போயிட்டே இருப்போம். தொடங்கவே இல்லைன்னு வைங்களேன், அந்த வெற்றிங்கிறதுக்கு உண்டான நாளுங்கிறதே இல்லாமல் போயிடும். சிந்தனைகள் மாறினால் வாழ்க்கையும் மாறும். இது சிந்தனை தளம். நன்றியுடன் ஹரிராவ்.